அனைவருக்கும் வணக்கம். நான் மெட்ராஸ் மாங்க் ஆதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். நம்ம ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட் 100 ஃபாலோவர்ஸ் வாங்கியிருக்கு. நேற்று கிட்டத்தட்ட 500 ஸ்ட்ரீம்ஸ் தாண்டியிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லோரோடையும் இதை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயுமே ஒரு நல்ல க்ரோத் அப்படின்னு நான் இதை பார்க்குறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. தொடர்ச்சியாக நம்ம பாட்காஸ்ட் கேட்டுட்ருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயருக்கும் என்னுடைய நன்றி. நேற்று தான் கவனித்தேன், உலகம் முழுக்க இருந்து நம்ம பாட்காஸ்ட் வந்து கேட்டுட்ருக்காங்க. எல்லா நாடுகள்லேருந்தும் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்தியா, யுஏஇ, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அப்புறம் யூகே, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், கனடா, நெதர்லாண்ட்ஸ்லேருந்து கூட யாரோ கேட்டிருக்காங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, யூரோப்பில் நிறைய கேட்குறாங்க, ஓமன், கத்தார், ஹாங்காங், மலேசியா அப்படின்னு நமக்கு வந்து உலகம் முழுக்க இருந்து கேட்கக்கூடிய, இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவில் தான் நான் இன்னும் தொடர்ச்சியாக நிறைய பேசுகிறதுக்கான அந்த ஊக்கம் எனக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து எனக்கு ரொம்ப இன்றைக்கி ஒரு செலப்ரேஷன் மூடில் இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இந்த சின்ன சின்ன வெற்றிகளை வந்து இப்போல்லாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை. நம்ம இன்றைக்கி அதை பற்றி பேசலாம். நம்ம வந்து ஏன் சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன சந்தோஷங்களை வந்து நம்ம பெருசாக ஏன் செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை அப்படின்னு. ஏன்னா நம்ம பெரும்பாலான நேரத்தில் ஏதோ ஒன்று பெருசாக நடந்தால் தான் நம்ம சந்தோஷப்படணும், பெரிய விஷயம் நடந்தால் தான் அதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். உண்மையில் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முன்னாடிலாம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது, ஓரளவுக்கு டீனேஜில் கூட நம்ம வந்து ரொம்ப அதை வந்து ரொம்ப ஈகராக அதை வந்து வெயிட் பண்ணி அதுக்காக ரொம்ப கொண்டாடி, ஸ்மால் மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மிட் டெர்ம் டெஸ்ட்டில் நம்ம கிடைக்கிற மார்க்கை வந்து நம்ம ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம், பயங்கரமாக ஹாப்பியாக. நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு சாக்லேட் கூட நமக்கு அது வந்து கொடுக்கும். நம்ம வந்து சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடிய மனிதர்களாக தான் பிறந்து வளர ஆரம்பிக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய செலிப்ரேஷன்ஸ்க்கான, கொண்டாட்டங்களுக்கான எதிர்பார்ப்பு வந்து அல்லது ஸ்கேல் வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடச்சா தான் நான் வந்து சந்தோஷப்படுவேன். எனக்கு ஒரு சேலரி ஹைக் கிடச்சா தான் நான் சந்தோஷப்படுவேன். நம்ம மனசில் யாரோ ஒரு பெரிய மனுஷன் இருப்பான், அவன் பாராட்டினா தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நமக்கு வந்து நம்ம ஸ்கேலை வந்து உயர்த்திகிட்டே போகிறோம். நம்ம செலப்ரேஷன் ஸ்கேல்னு அதை வச்சுக்கலாம். இந்த செலப்ரேஷன் ஸ்கேலை வந்து நம்ம எப்போவுமே உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸை, சின்ன சின்ன சந்தோஷங்களை, சின்ன சின்ன வெற்றிகளை நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம். உண்மையில் நம்ம தினமும் சின்ன சின்னதாக நிறைய வெற்றிகள் பெற்றுக்கிட்டே இருப்போம். அதை வந்து நம்ம பெருசாக செலிப்ரேட் பண்ணவே மாட்டோம். ஒன்றும் இல்லை, இப்போது நம்ம வந்து ஜனவரி 1 ஏதோ ஒரு சபதம் எடுத்துகிட்டு இந்த வருஷம் வந்து நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா, ஒரு 10 நாள் நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாலே நம்ம அதை கொண்டாடலாம். 100 நாள் பண்ணால் அதை இன்னும் பெருசாக கொண்டாடலாம். 1 கிலோ நான் வந்து 10 கிலோ நான் குறைக்கணும் பாடியில் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோன்னா, 1 கிலோ குறைஞ்சாலே அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். உண்மையில் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சாதனைகளுக்கு, சின்ன சின்ன வெற்றிகளுக்கு, சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ்க்கு எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிக்கணும். உண்மையில் நம்ம முன்னாடி மாதிரி இல்லை. இப்போல்லாம் வந்து நம்ம பெருசாக ஏதாவது பண்ணால் மட்டும்தான் ஃபுல் செலிப்ரேஷன் மோடுக்கு போகிறோம், ஃபுல்லாக அதை வந்து கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸை நம்ம கொண்டாடும் போது என்ன ஆகும்னா, அது ஒரு நீண்ட பயணத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போகும். ஏன்னா எவ்ரி மைல் ஸ்டோன்ஸ் கம்ஸ் வித் அ ஹாப்பினஸ் அண்ட் செலிப்ரேஷன். நம்ம ஒரு கொண்டாட்டத்தை தொடர்ச்சியாக உருவாக்கிக்கிட்டே இருப்போம். நிறைய குட்டி குட்டியாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, லைஃப் வந்து இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம வந்து இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஸ்பாட்டிஃபைல 1,00,000 ஃபாலோவர்ஸ் வந்தால் தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினச்சேன்னா, அது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியாது.
ஆனால் எனக்கு 100 ஃபாலோவர் வந்தோடனேயுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ், ஐ டிட் சம்திங் அப்படின்னு. 100 அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கலாம். அதை வந்து பார்க்க என்னடா அது 100 பேருக்கெலாம் எதுக்கு சந்தோஷப்படுறான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், மேன் வெர்சஸ் நம்பர்ஸ்னு ஒரு முதல் எபிசோடில். இன்றைக்கி நம்ம எல்லோரும் நம்பர்கள் பின்னாடி தானே ஓடுறோம். பெரிய நம்பர் வந்தால் தான் பெரிய வெற்றி, சின்ன நம்பர் வந்ததுன்னா அது ஒரு வெற்றியாகவே கூட நம்ம நினைக்கிறது இல்லை. பட் எவ்ரிதிங் இஸ் அ சக்ஸஸ். குட்டி குட்டி சக்ஸஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் காலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக எந்திரிக்கிறதே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா நேற்று வந்து எனக்கு வந்து த்ரோட் அப்படி இருந்துச்சு, ஐயோ என்னால் முடியவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாட்காஸ்ட்டே பண்ணேன். ஏன்னா நேற்று கேட்டவங்க எல்லாருக்குமே தெரியும், நடுவில் நான் பிரேக் எடுத்து சுடுதண்ணி குடித்து தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நேற்று வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த சுடுதண்ணியில் உப்பு போட்டு கார்கிலிங் பண்ணி ஒரு மாதிரி கொஞ்சம் இப்போ ரெடி ஆகிட்டேன். அப்போ ஒரு நாளை நம்ம தொடங்கும்போது ஹெல்த்தியாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் இன்றைக்கி. ஏன்னா அவ்வளோ பொல்யூஷனில் வாழ்கிறோம், அவ்வளோ கண்டாமினேட்டட் வாட்டரு, ஏரு, இதுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். அப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி சக்ஸஸில் வந்து நம்ம வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும், நிறைய செலப்ரேட் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து நமக்கு பத்த மாட்டேங்குது, இவ்வளவுதானா. இன்னொன்று, இந்த மைல்ஸ்டோன்ஸை வந்து நம்ம பெருசாக வச்சுக்கிறோம். பெரிய பெரிய மைல்ஸ்டோன்ஸில் தான் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. நம்ம மைல்ஸ்டோன்ஸை குட்டி குட்டியாக வச்சுக்கிட்டே போகும்போது பயணம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து செலப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஈவன் நம்ம அந்த காலம் மாதிரி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸே கூட தீபாவளி, பொங்கலுக்கெலாம் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாருமே செலப்ரேஷன்ஸுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி விலகி வெளியே போயிட்டோம் அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா நம்ம முன்னாடிலாம் ஒரு பண்டிகை வந்தால் கூட ரொம்ப ஹாப்பியாக அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகி அதுக்காக போய் புது ட்ரெஸ் எடுத்து அப்படின்னு நல்ல செலிப்ரேட் பண்ணக்கூடிய மனுஷங்களாக தான் நம்ம இருந்திருக்கோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செலப்ரேஷன் மூடு வந்து குறைஞ்சிட்டே வருதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் நிறைய பார்க்குறேன், ஒரு கடமைக்கு தான் இப்போ பண்டிகைகள்லாம் கொண்டாடப்படுறதா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா சமீபத்தில் ஒரு நிமிஷம் என்னோடய மைக்கை லைட்டாக தள்ளிட்டேன். சமீபத்தில் கூட இந்த பொங்கல் பண்டிகை வந்தப்போ பெரிய செலிப்ரேஷன்ஸ் நான் பார்க்கல. அது பொங்கல் வச்சோம், எல்லோரும் பெண்கள்லாம் வந்து சாரீ கட்டிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க, பசங்கள்லாம் வேட்டி கட்டிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க, கரும்பு சாப்பிட்டாங்க, அதோடு அது முடிஞ்சிடுச்சு. அதிகபட்சமாக எல்லோரும் பீச்சுக்கு போய் நின்றுட்டு வந்துடுறாங்க. பட் செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது செயல்கள் அல்ல, அது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற அந்த மூடு அது வந்து இப்போல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. நம்ம எப்போல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டைம் இருந்திருக்கும் நமக்கு. இப்போ வந்து எதையுமே செலிப்ரேட் பண்ணாத ஒரு டைமுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ லைஃப்பில் செலிப்ரேஷன்ஸ் குறைஞ்சிட்ருக்கிற இந்த காலத்தில் நிறைய செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணங்களை நம்மளே உருவாக்கிக்கலாம். இதுதான் அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதை வேணாலும் செலிப்ரேட் பண்ணலாம். காலையில் நான் புளிக்குழம்பு வச்சேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா செலிப்ரேட். காலையில் நான் வந்து வாக்கிங் போகும்போது கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுன்னா அதை செலிப்ரேட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நம்ம டார்கெட்ஸை நோக்கி தான் செலிப்ரேஷன்ஸை வச்சுருக்கோம். இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணால் தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன், இந்த விஷயத்த நடந்ததுன்னா தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன், இந்த விஷயம் வந்து சாதிச்சா தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன், அப்படிலாம் இல்லை. லைஃப் இஸ் செலிப்ரேஷன், லிவிங் இஸ் செலிப்ரேஷன். நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும், கொண்டாட ஆரம்பிக்கணும். எவ்ரிதிங் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட செலிப்ரேஷன் தான். அது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று வந்து எனக்கு த்ரோட் ஒரு மாதிரி டம்மியாக இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் ஓகே ஆகிடுச்சு. எனக்கு அதுவே காலையில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
நான் வந்து அதையே ரொம்ப சந்தோஷமாக நினச்சேன். ஆஹா! இன்றைக்கி சரியாயிடுச்சு. இன்றைக்கி சூப்பராக நம்ம பாட்காஸ்ட் பாடிட போகிறோம். நல்லா பேசலாம். ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி இந்த அளவுக்கு பிரேக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டே நான் எந்திரிக்கும்போது அதுதான் என் மைண்டில் இருந்த ஃபஸ்ட்டு தாட்டு. பிகாஸ் ஐம் ஸோ ஹாப்பி. நான் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து பேசும்போதே நான் நிறைய இன்றைக்கி வேறு ஏதேதோ டாப்பிக்லாம் பேசலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் த டாபிக் பிகேம் வாட் ஐ ஃபெல்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. காலையில் வந்து என்னோடய ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட்டு போய் பார்த்தா ஒரு 100 ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க. அடேங்கப்பா 500 ஸ்ட்ரீம்ஸ் போயிருக்கு. 500 பேர் கேட்டிருக்காங்க நம்ம பாட்காஸ்ட்டை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப குஷியாக இருந்துச்சு. அப்போ ரொம்ப உற்சாகமாயிட்டேன். அப்போ அதுவே அப்படியே என்னோடய டாப்பிக்காக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இந்த பாட்காஸ்ட் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நிறைய செலிப்ரேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுங்கள். சின்ன சின்ன சாதனைகளை வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். நம்ம நோட்டீஸே பண்ணுறது கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா ஒரு மைல்ஸ்டோன் எல்லாம் அது அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும். ஆர் வி நோட்டீஸிங்? ஏதோ ஒரு மைல்ஸ்டோன் நம்மளை கடந்து போயிருக்கோம். அதை நம்ம நோட்டீஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோம். அது ரொம்ப முக்கியம். அதை நோட்டீஸ் பண்ணணும் நம்ம. இப்போது நான் வந்து புக்ஸ் படிக்கும்போது நம்ம வந்து இந்த வருஷம் நான் 100 புக்கு படிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு 25வது புக்கு படிக்கும்போது நம்ம உற்சாகமாக அதை கொண்டாடலாம். ஐயா நான் 25 முடிச்சிட்டேன், ஏன் 5 முடிச்சிட்டேன், 10 முடிச்சிட்டேன்றது கூட நம்ம கொண்டாடலாம் இல்லையா? அப்போது நம்ம அந்த மாதிரி மைல்ஸ்டோன்ஸ் வச்சுக்கணும். நான் வந்து டெய்லியும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறேன், டெய்லி ஒரு வாக்கிங் போகிறேன் அப்படின்னா அது கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி. செலப்ரேட் எவ்ரிதிங், செலப்ரேட் யுவர் லைஃப், செலப்ரேட் யுவர் ஸ்மால் மைல்ஸ்டோன்ஸ். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டாடுங்க. ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி வந்து ஒரு சிறந்த நாளாக இன்றைக்கி அமையட்டும். இன்னும் நிறைய என்னை வந்து ஊக்கப்படுத்துங்க. உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் என் கூட பகிர்ந்துக்கங்க. ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு ஜாயின் வித் யூ எவ்ரி டே. ஸோ உங்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான பெஸ்ட்டு நாளாக அமையட்டும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு மறுபடியும் நம்ம சந்திப்போம். நிறைய புது விஷயங்கள் பேசுவோம். லைஃப்பை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.